ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்டர் எடுக்க போகிறோம். சேம் அது வந்து நான் வந்து இந்த பிராண்ட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பழக்கமான பிராண்ட்லேருந்து எடுக்குவோம். அப்புறமேட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம். பக்கத்துலேயே இந்த பிராண்டு எம்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. பட் இருந்தாலும் நான் இங்கே தான் லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்தேன். சரி, இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து வண்டியை வந்து இது பண்ண போகிறேன். நான் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இப்போ வண்டியை சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்து எங்கே நம்ம வந்து இது பண்ணமோ அங்கேயே போய்ட்டு ஆர்டர் எடுக்கலாம். அங்கே தான் லாஸ்ட்டில் நம்ம ட்ராப் பண்ணோம். அதனால தான் அந்த பிராண்டையும் போட்டுருவோமே. அந்த பிராண்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த பிராண்டில் இருந்து எடுக்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது. விடுகாலையில் 5 மணி. பா, ரொம்ப ரொம்ப ரூல்ஸாக மெயின்டைன் பண்ணுறானுங்கப்பா. சரிங்களா? ஏய், பாருங்க, இதுதான் அந்த பிராண்டு. தெரியுதுங்களா? இந்த பிராண்டு தான் எடுக்கணும்னு நினச்சேன். எடுத்துருவோம். இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான். லாஸ்ட் டைமாக இங்கே தாங்க வந்து வண்டி விட்டோம். என்டர். இங்கே மொத்தம் 3 தான் இருக்குது. ஒன்று இங்கேருந்து இதுக்கு போகுது, ஒன்று அவ்வளோ தூரமாக போகுது. சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வாவ்! இதாக ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேங்க. ஏன்னு தெரியுமா? இந்த இடத்துல நான் இது வரைக்கும் ஒரு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க. அது வந்து எப்படியா முடிக்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். இத்தாலியில். இத்தாலியும் சொல்ஃபியான் இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த இதுக்கு போகலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு அண்டு ஸ்பைஸ், அதாவது உப்பு மசாலா பொருளும் கொண்டு போகிறோம் இங்கேருந்து. ஓகே, எடுத்துக்கலாம். எங்கே இருக்கிற? ஓ, இங்கே தான் இருக்கிறியா? சின்னது தாங்க. ஏய்,
சின்ன ட்ரெய்லரு. கம்மியான மசாலா பொருள் தான் போகுது. ஓகே. லாக்டு. எஸ். பார்த்தீங்களா குட்டியாக இருக்குல்ல. வாசல். ஓகே. இப்போ நம்ம எங்கே இப்படி தான் போகணும்ல. ஏழு மணி நேரமா? பரவாயில்ல. பா இங்கே என்னங்க நிறைய இருக்குது காரு. இன்னும் நிறைய பிராண்ட்லாம் போட்டுக்கிறானுங்க தெரியலையே. ஏன் அடிக்கடி ரிவர்ஸ் போகுதுன்னு தெரியல. இது ஒரு சின்னதுனால கொஞ்சம் வேகமாகவும் போகலாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது கவரக்கூடிய வாய்ப்பும் ஜாஸ்தி. இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ண போகிறோங்க அந்த மாதிரி இடம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோ. பா இவ்வளோ அழகாக இருக்குங்க. அது சின்ன இடம்னால அதுக்கு வந்து இவ்வளோதான், நிறைய எடுத்துகிட்டு போகல. அது ஒரு நல்ல விஷயம். எஸ், அவ்வளோ ஸ்மூத்தாக போதுங்களேன். நான் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ண போகிறது இல்லைங்க. நான் இனிமேல் இப்படி தான் ப்ராப்பராக ஓட்ட போகிறேன். கச்சா முச்சான்னு ஓட்டாமல் ப்ராப்பராக ஓட்ட போகிறேன். ஏன்னா எல்லாமே அவன் பண்ணியாச்சுல, ப்ராப்பராகவும் பண்ணிவிடுவோம். ஓட்டுறது ப்ராப்பராக. பாருங்கள், நான் ப்ராப்பராக ஓட்ட ரெடி தான். ஆனால் இவனுங்க தான் ப்ராப்பராக வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
இது என்னங்க வேற மாதிரி இருக்கு, தலைகீழ இருக்கு. ஒரே மாதிரி பேர் தான், தலைகீழ இருக்கு. அப்படி ஏறி போலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஸ்மூத்தாக போகலாம். நல்லா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிங்க வச்சுக்கலாம், பாருங்களேன். அப்படியே ஒரு கையில் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குது பாருங்க. அப்படியே அப்படியே போக வேண்டியதான். ஏய் பார்த்து. சில நேரத்தில் அந்த ஆர்வ கோளாறாக அழுத்திடுறேங்க. பா, நேற்று நேற்று இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பூந்தமல்லி சைடு போயிருந்தாங்க. அப்போ பார்த்தேன் சில ட்ரக்கெலாம் அங்கே நின்று வந்தது. ட்ரக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவேல வந்தது. ரொம்ப அடி வாங்கியிருக்குங்க ட்ரக்கெலாம். அதாவது எப்படி சொல்கிறது, க்ளீனே பண்ண மாட்டானுங்க போகுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்க பண்ணுவாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு. அந்த அளவுக்கு மோசம். ஏய் அப்படி போனா பார்த்தியா? ஏய் இவன் ஏன்டா இப்படி வரான்? உனக்கு என்னடா இங்கே வேலை? ஏய் 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 உனக்கு என்ன வேலை இங்கே? நான் வரேன்னா ஓகே. இடிச்சிட போகிற. சே, நல்ல ஒரு வியூவில். சரி சரி ஓகே. நீட்டாகவே இல்லைங்க ட்ரக்கெலாம். அப்படியே போட்டு ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த இதில் பாகிஸ்தானா இல்லை எந்த ஊருன்னு தெரிலங்க, அந்த ஊர் சைடெலாம் ட்ரக்கு தேர் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. தேர் மாதிரி செம்ம டெக்கரேஷன். ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே தேர் தான். வண்டியில் லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி அவ்வளோ வெயிட் போகுது. அப்படியே கலர் மின்னுது, கச்ச 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 கச்சன்னு கலரு. நீங்களும் பார்த்துப்பீங்க. அப்பா, இந்த சைடெல்லாம் வந்துச்சுன்னா, ஆசியன் சைடெலாம் வந்துச்சுன்னா நிறைய கல்ச்சர் சம்மந்தமானதெல்லாம் நிறைய இருக்குங்க. நிறைய ட்ரக்கில் அதெல்லாம் பார்க்கலாம், ட்ரக்கில் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதை பார்த்து அரண்டேன். செய்கிறாங்க அதை. அதாவது அசம்பிள் வண்டி போகுது. அது வந்து கம்பெனிலாம் அது கிடையாது, அசம்பிளில்.
பயங்கரமா இருக்குங்க அது பார்க்கறதுக்கு. அது உள்ள என்னதான் கொண்டு போகணும்னு தெரியல. அது வெறும் ஊர்வலம் மட்டும் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுவும் தெரியல. ஆஸ்திரேலியா. என்னடா அது ஜூஸர் மாரி இருக்கு. அது மசாலா தான். அது அந்த தூவுறாங்கல்ல அதுங்க அது. அப்படி தெரியுது பார்க்கறதுக்கு. தெரியுதுங்களா? வேற லெவலுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா வேலைப்பாடு தான். கையிலேயே தான் செய்றாங்க எல்லாமே. இந்த டிசைன்ஸு, பெயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிலேயே செய்றாங்க. பரவால்ல. அது கல்ச்சர் மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. அது கல்ச்சர். ஆனா வந்து என்ன சொல்றது? வண்டியோட ஒரிஜினாலிட்டியே போன மாரி இருந்தது. பட் ஆனா நல்லா அவங்களுக்கு அது புடிச்சிருக்கு போகுது. அந்த ஊர்க்காரங்களுக்கு. பயங்கரமா இருக்கு. பிரம்மாண்டம். நம்ம ஊர்லயும் ஓஹோ! எப்படி வந்தோம் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க பண்ற அளவுக்கு இருக்காது. இந்தியால எங்க அந்த மாரி நெறையா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹிந்திக்காரங்க ஊரு அந்த சைடுல நார்த் இந்தியா சைடுலலாம் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அவங்களும் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பிரம்மாண்டமான ஒரு தேர் மாரி வண்டிய பண்றது. அப்புறம் மகாராஷ்டிரா சைடுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு மாரி அது என்ன சொல்லுவாங்க, இந்த திஷ்டி கட்டுவாங்களே கயிறு, அந்த மாரி ஏகப்பட்ட கயிறுங்க வண்டிக்கு. நான் ஒரு வண்டிய பார்த்தேன், அரண்ட்டேன்ப்பா. கச்ச 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 கச்சன்னு தொங்குது. என்னடா இது இவ்ளோ தொங்குதே அப்படின்னு பார்த்தா, அழகா இருக்கலங்க. குட்டியா பாருங்களேன். வாவ்! பார்க்கறதுக்கே அழகா இருக்கு பாருங்களேன். என்னடா மார்னிங்கே இவ்ளோ இருட்டி இருக்கு. இந்த வீட்லலாம் கட்டுவாங்கல்லங்க திஷ்டிக்கு மாரி ஒரு கயிறு, அது மாரி கயிறா கட்டி வச்சுருக்கானுங்கப்பா. அப்புறம் டயர்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேட்ச் ஒர்க்குங்க. அதெல்லாம் பார்த்து அரண்ட்டேன். என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. நல்லா தெரியுது அப்படியே. ஏய் வழி விடு. வழி விட மாட்டானே. ஏங்க வழி விட மாட்றாங்க. நான் என்னங்க பண்றது? பாருங்களேன் வழியே விட மாட்றானுங்க. எவ்வளோ நேரம் போறோம் பாருங்க. இப்பதான் கொஞ்சம் வேகமா போறான். ஏய். பக்கத்துல அந்த ஊர் பக்கத்துல வந்துட்டாங்க. இனிமேல் அதான் புதுசு தான். இனிமேல் எல்லாம் புதுசு தான்.
எப்படி எப்படி வந்து எப்படி வந்தா பாத்தியா? ஏமாத்துறேன் நான் உன்ன. எஸ். என்டர். வா. சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதில் பார்க்குறதுக்கு. ஆசியன் கண்ட்ரிலாம் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஆசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸு, ஜாப்பனீஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. கொரியன்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்படியே இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆளுங்களை சொல்ல அவங்க அந்த கல்ச்சர் மெத்தட் சொல்கிறேன். ஏய் புதுசாக இருக்குல்ல தெரியுதுங்களா? இங்கெல்லாம் நம்ம இப்போ தான் வரோம். எந்த இடம் தெரியுதா அது? பார்த்தீங்க இத்தாலி. இத்தாலியோட எட்ஜில் வந்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு இப்படி தெரியுது. புதுசாக இருக்குது இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த ஜாப்பனீஸு, சைனீஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளை தவிர்த்து சொல்லலாம் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி சைனீஸ் ஃபேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ட்ரக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாரினர்ஸ் மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்களாம் அதை வந்து அந்த மாதிரியே போவாங்க. வண்டிலாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஐஃபையாக நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, அப்புறம் பார்த்திங்கன்னா நேபாள் கூட சொல்லலாம். நேபாள், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி. அதில் நேபாள் கொஞ்சம் மாட்டலாம், பட் மற்றவங்களாம் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. ஒரே மாதிரினா வண்டியிலேருந்து அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் கான்செப்டெல்லாம். காரை பார்த்தீங்களா இடி வாங்கி காலியாகுது உனக்கு. டேய் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்த, எதுக்கு இப்போ எப்படி ஏறின நீ? நான் போயிருப்பேன்ல அழகா. எஸ் புதுசாக சொன்னால புதுசாக இருக்கு பாருங்க ஊர். என்னை இப்போ தான் வரோம் இந்த இடத்துக்கே. விட மாட்டானுங்களே. பாருங்களேன் போக மாட்டானுங்க. நம்ம ஏன் ஏறி போகணும் போதுங்க. இவனுங்களை ஏமாற்றி தான் போகணும். எங்கே ஏமாத்துறதுன்னு தெரியல. அப்படியே இது பண்ணுறானுங்க, விட மாட்டானுங்க.
பா நான் வந்துட்டாங்க. ம். ஏய்! அட பாவி! தேவையில்லாம வந்து இடிச்சான் பாருங்களேன். நான்லாம் அவன அடிக்கலங்க. அவன் தான் வந்து இடிச்சான். உன்னால எனக்கு தான்டா குறைஞ்சது. அவனுக்கு லைசென்ஸை கட் பண்ணுங்க. ஒரு ஊர் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. எப்படா போறது? ஓ கடல் பகுதிங்க. பாருங்களேன். அப்படியே கடல் பகுதி. டொரண்டா. சூப்பரா இருக்குல்ல இடம். நம்ம இதில் போகிறது இதுலையா அதுலையா? இதில் தான் போகணும். பா இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து நிறைய பொருள் எடுக்கலாம் போகுதே. சூப்பருங்க. அடுத்தது இங்கே தான். இதுதான் புது இடம். எங்கடா இருக்க? பா பாருங்க கம்பெனி பார்த்தீங்களா? இது ஒரு ஷிப்புங்க. ஷிப்பில் ஏற்றுற கம்பெனி கரெக்டாக. என்டர். ஓ அது உள்ளே கொண்டு போய் நிறுத்துறோமா? போங்க பரவாயில்லையே. இப்போ நிறுத்துறோமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் உள்ளே இருக்குங்க. ரொம்ப உள்ளே இருக்குது. இந்த இருக்கு.
நிறுத்து, நிறுத்து. வாவ்! எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஃபுல்லா கத்துதுங்க. ஏதோ ஒண்ணு. ம். எஸ்! லேண்டிங். பக்கா லேண்டிங், பக்கா லேண்டிங். ஓகே. இப்போ உள்ள பார்ப்போம். வண்டி அதுலேருந்து பிரிச்சு எடுத்துடலாமா? எடுத்து கடல் ஓரத்துல நிறுத்தலாம். எஸ். பார்த்தீங்களா? ஓகே. வண்டி ஆஃப் பண்ணிடு. பார்த்தீங்களா? கடல் பக்கத்துல நிக்குது வண்டி. ஓகே. அவ்வளோதான் நண்பர்களே. பக்காவா எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இன்னும் அடுத்த ஆர்டர் எடுக்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.